அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் தொடர்ந்து பரபரப்புகளை அதிகமாக்கி கொண்டே போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒட்டுமொத்த இந்தியாவுமே தற்போது தமிழ்நாட்டின் பக்கம் தாங்க இருக்கு. விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளானது தலைமையிலான 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில இன்னைக்கு 4 மணி அளவில் திருமாவளவன் அளித்த பேட்டியில விசிகா தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்காங்க. ஸோ இப்படி ஆதரவுகளை பெற்றிருந்தாலுமே கூட இன்னுமே அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு இழுபறியானது நடந்துட்டு தாங்க இருக்கு. 118 அப்படின்ற எண்ணிக்கையை அவர் காட்டியிருந்தாலுமே கூட ஆளுநர் அடுத்த கட்ட முடிவை எப்படி எடுக்க போறார் அப்படின்னு தெரியல. தமிழக வெற்றி கழகம் தாவேக தலைவர் விஜய்க்கு விசிக ஆதரவு கடிதம் வழங்கியிருக்காங்க. ஆனாலுமே கூட ஆளுநர் உடனடியாக விஜயை முதல்வராக்கவும் ஆட்சி அமைக்கவும் ஒப்புதல் அளிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு சந்தேகமானது எழுந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தவேகவுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தேவைப்படக்கூடிய நிலையில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமமுக எம்எல்ஏ காமராஜர் ஆதரவு அளிப்பதாக வெளியான செய்தி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினது. ஸோ டிடிவி தினகரன் குதிரை பேரம் நடப்பதாக குற்றச்சாட்டுகளை எல்லாம் எழுப்பியிருக்காரு. ஸோ இது தவேக தரப்பு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. ஸோ அந்த வீடியோவில் காமராஜர் காரில் இருந்தபடி ஆதரவு கடிதத்தில் கையெழுத்தும்படியும் காட்சிகளானது இருந்தது. ஸோ இதை தாவேகா தரப்பு பார்த்திங்கன்னா குதிரை பேரத்தில் ஈடுபட்டதை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு செயலாக தெரியுது. அதில் போலி கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக ஆளுநர் முறையாக விஜய் அழைக்க மாட்டார் ஆட்சி அமைக்க. ஏன்னா இந்த கடிதத்தினுடைய உண்மை தன்மையை முழுமையாக சரிபார்க்கணும் அப்படின்னு ஆளுநர் வலியுறுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த சரிபார்ப்பு செயல்முறை ஒரு சில காலங்கள் எடுக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் இன்னைக்கு மாலையில் பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு புறப்பட போகிறாரு. ஸோ இந்த பயணம் ஆட்சி அமைப்பு தொடர்பான முடிவுகளில் கூடுதல் தாமதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் எல்லாம் பேசப்படுது. இதனால் தாவேகவினுடைய ஆட்சி அமைப்பு முயற்சி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களுக்கு நீடிக்கக்கூடிய நிலை தாங்க இருக்குது. ஸோ என்னதான் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய நிலையில் போதுமான ஆதரவை உறுதி செய்ய முயற்சித்து வரக்கூடிய விஜய்க்கு இந்த சரிபார்ப்பு செயல்முறை மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தல் தடையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விசிக அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருந்தாலும் தங்களுடைய ஆதரவை கொடுத்திருந்தாலுமே கூட தவேக மீது அமமுக குதிரை பேர குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இந்த நிலையில் விஜய் தரப்புல இருந்து அல்லனா தாவேக தரப்புல இருந்து எந்த விதமான விளக்கமும் அளிக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் எந்த கூட்டணி குறித்து பேசும் பொழுதுமே விஜய் போகாமல் கட்சி உறுப்பினர்களை மட்டுமே அனுப்பி வச்சிட்டு இருக்காரு. இதுவும் மற்ற கட்சியினருக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்திட்டு இருக்கே அப்படின்னே சொல்லலாம். அரசியல் வட்டாரங்களில் இந்த சலசலப்பானதை நீடிக்கிறதுக்கு காரணமே தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு வாரம் கடந்துமே கூட இன்னும் யாரும் ஆட்சி அமைக்கல அப்படின்றதுனால தான். ஒரு பக்கம் தாவேக தலைவர் விஜய் மெஜாரிட்டி மேஜிக்கை எட்டுறதுக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய நிலையில் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி ஆட்சி வரலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரசினுடைய பதவிக்காலம் நாளை மே 10 முடியக்கூடிய நிலையில் ஜனாதிபதி ஆட்சி குறித்த விவாதங்கள் இப்போ அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாநிலத்தினுடைய அரசியலமைப்பு இயந்திரம் செயலிழந்து விட்டது அப்படின்னு கருதினார் ஆளுநர் அப்படின்னா அவர் ஜனாதிபதி ஆட்சிக்கு பரிந்துரை செய்வார். இதே போல் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டால் முதலமைச்சர் உட்பட்ட ஒட்டுமொத்த அமைச்சரையும் கலைக்கப்பட்டுருவாங்க. ஸோ மாநிலத்தினுடைய முழு அதிகாரமும் ஆளுநருடைய கைக்கு மாறி போயிடும். அவருக்கு உதவ ஆலோசகர்கள் மட்டுமே நியமிக்கப்படுவாங்க. இந்த நிலையில் சட்டமன்றத்தினுடைய கதி என்னவா இருக்கும் அப்படின்னா சட்டமன்றம் முழுமையாக கூட கலைச்சிடலாம், இல்லைன்னா செயலிழந்த நிலையில் கூட வைக்கலாம். அதாவது எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, ஆனால் சபை கூட முடியாது. உதாரணத்துக்கு மணிப்பூர் வன்முறையின் பொழுது சட்டசபை கலைக்கப்படலை, மாறா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தது. நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் இதற்கான அனுமதி பெற்றால் 6 மாதங்கள் வரை ஜனாதிபதி ஆட்சி நீடிக்கும். தேவைப்பட்டால் இது 3 ஆண்டுகள் வரை கூட நீடிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நினைத்த நேரத்தில் மாநில ஆட்சிகளை கலைத்து வரலாறுகளாக இருக்குது. சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா ஆளுநர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாரு அப்படின்னாவே போதும், அதை வச்சு மாநில அரசுகள் கலைக்கப்பட்டுருவாங்க. 1994 உச்சமன்ற வழக்கில் எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதே மாதிரி இப்போவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்களானது ஏற்படுது. அதிகாரம் யாருக்கு போக போகுது அப்படின்ற ஒரு கேள்விதான். இந்த அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக தமிழக அரசானது தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தயங்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய அச்சாணியாக தலைமை செயலாளர் இருப்பாங்க. அரசியல்வாதிகள் இல்லாத சூழ்நிலையில் மாநிலத்தினுடைய எல்லா விதமான விஷயங்களையும் அவங்க தான் முக்கியமான முடிவுகளையும் கூட எடுப்பாங்க. எல்லா துறைகளிலுமே அவங்கவுங்க மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்டு நடக்கும். இதில் சொல்லப்போனால் மாவட்ட அளவில் பார்க்கும் பொழுது கலெக்டர்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் போகும். அமைச்சர்களுடைய தலையீடு இல்லாமல் இருக்கிறதுனால அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் தான் எல்லா முடிவும் எடுக்கணும். அதிகாரம் ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா கலெக்டர் கைக்கு போயிடும். ஸோ ஜனாதிபதி ஆட்சி வந்தது அப்படின்னா கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர் பதவிகள் எல்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு தவறான புரிதல் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
73 மற்றும் 74வது சட்ட திருத்தங்களின்படி உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்றது ஒரு தனித்துவமான நிர்வாக அடுக்கு. ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படுவதால் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், மேயர்கள் அவங்களுடைய பதவியை இழக்க மாட்டாங்க. அவங்க தொடர்ந்து அவங்களுடைய பணிகளை வந்து செய்யலாம். அதே நேரம் மாநில அரசுக்கிட்ட இருந்து வந்த அதிகாரம் இப்போது ஆளுநர்கிட்ட வந்து போயிடும். ஏதாவது ஒரு உள்ளாட்சி அமைப்பில் ஊழல் அப்படின்னு சொன்னாலோ அல்லது நிர்வாக தோல்வி அடைந்தாலோ மாநில சட்டங்களை பயன்படுத்தி அதை ஆளுநர் வந்து கலைக்க முடியும். இது ஜனாதிபதி ஆட்சி நேரடி விளைவு கிடையாது, தனியான ஒரு சட்ட நடவடிக்கை மட்டும்தான். அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, விஜயால் பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 2 இடங்களை பெற முடியல அப்படின்னா எம்எல்ஏக்கள் பதவியேற்க மாட்டாங்க. தமிழக அரசினுடைய அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து போயிடும். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில விஜய் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து காட்டினாலுமே கூட இப்போ ஆட்சி ஆளுநர் கையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குங்க. ஸோ அதற்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா விஜய் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குதிரை பேரம் தான். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சட்டமன்றமே வந்து கலைக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சொல்லப்போனால் இந்த கட்சியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் பேர் இல்லைன்னா சின்னங்கள் இது இப்படி எல்லாமே வந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆளுநர் உடனடியாக தன்னுடைய அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பி தமிழக சட்டமன்றத்தை முடக்கி வைக்கிறதுக்கும் இல்லைன்னா கலைக்கிறதுக்கு கூட பரிந்துரைக்கலாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். எல்லாத்துக்குமே ரைட்ஸ் பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி, அதாவது 356 விதியின்படி குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தேர்தல் ஆணையம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கட்சியின் மீது சுமத்தப்படக்கூடிய முறைகேடு புகார்களை வந்து முழுமையாக வந்து தீவிரமாக வந்து கையாளுவாங்க. ஆட்சி அமைக்க எம்எல்ஏக்களுடைய கையெழுத்து போலியாக பயன்படுத்துவது அல்லது கடத்தலில் ஈடுபடுறதெல்லாம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தையும் வந்து ரத்து செய்திருவாங்க. அந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. ஸோ கையெழுத்து மோசடி இல்லைன்னா ஆள் கடத்தல், கிட்னாப் பண்ணுறது, ஃபோர்ஜரி பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் அரசியல் புகார்கள் மட்டும் இல்லைங்க, அது இந்திய தண்டனை சட்டத்தின்படி கொடுமையான குற்றங்களாகவும் பார்க்கப்படுது. போலி ஆவணங்களை தயாரிப்பதற்காகவும் ஆளுநரை ஏமாற்ற முயன்றதற்காகவும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மீது குற்றவியல் வழக்கு பதியப்படலாம். தலைவர் விஜய் மீது கூட வழக்கு பதியப்படும். தவறு செய்த எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவது இல்லைனா அவங்க சிறை தண்டனை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாவேகா என்னதான் ஆதாரபூர்வமான ஒரு வீடியோவை வந்து வெளியிட்டிருந்தாலுமே கூட அந்த வீடியோவே வந்து பொய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, அமமுக எம்எல்ஏ காமராஜர் தாவேகாவுக்கு தனது முழு மனதோடு ஆதரவு அளிப்பதாகவும் அதற்கான கடிதத்தை தனது கைப்பட எழுதுவது போன்ற காட்சிகள்லாம் இருந்தது. இந்த வீடியோ வந்து இப்படி இருந்தாலுமே கூட ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவு தாங்க தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் யார் அப்படின்றத தீர்மானிக்கும். ஒருவேளை வீடியோ உண்மையாக இருந்து விசிகாவோட எம்எல்ஏ வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தாலுமே கூட விஜய் 118 அப்படின்ற மேஜிக் என்ன எட்டினாலுமே கூட ஆளுநர் இதை ஏற்காமல் குடியரசுத் தலைவர்கிட்ட ஆட்சிக்கு வந்து பரிந்துரைக்கலாம். அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னே தெரியல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தன்னுடைய மேஜிக் நம்பரை நிரூபித்து காட்டியிருக்கிறாரு. ஸோ அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.